வணக்கண்ணே. வா கிருபா, வா உட்காரு. வணக்கண்ணே. ம். என்ன விஷயம் அவசரமா கிளம்பி வர சொன்னீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். உனக்கு சுக்கிரன் உச்சத்துல வந்திருக்கான் போல இருக்கு. இனி உன் அரசியல் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. என்னென்ன சொல்றீங்க? நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் செல்வநாயகம் இருக்காருல்ல, ஆமா. அவர் உன் குடும்பத்தை பத்தி விசாரிச்சாரு. குறிப்பா உன் பையனை பத்தி. ஆமா, உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் இப்பதான் படிப்பு முடிச்சான். நம்ம பிசினஸ் பாத்துக்க போறான். ஓ அப்படியா? சரி 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 சரிண்ணே. அமைச்சர் எதுக்குண்ணே என் பையனை பத்தி கேட்டாரு? அதான் எனக்கும் புரியல, ஒரே குழப்பமா இருந்துச்சு. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணாரு, உன்னை பத்தி எல்லாம் கேட்டாரு. உன் வீட்ல யார் யார் இருக்கா, உன் பையன் எப்படி, என்ன படிச்சிருக்கான், அவன் கேரக்டர் எப்படின்னு ரொம்ப தீவிரமா விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு உன் பையனை சம்பந்தம் பேசலான்னு ஒரு யோசனை. அதனாலதான்ப்பா உன்னை பத்தி விசாரிச்சிருக்காரு. அண்ணே, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. அநேகமா நாளைக்கே பார்த்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் ஷெட்யூல் எல்லாம் செக் பண்ணிட்டு எப்ப என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நேர்ல வந்து பார்த்து பேசிருங்க. அண்ணே, நம்பவே முடியலண்ணே. அவர் எப்படி என் பையனை? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காரா உன் பையனை, ரொம்ப புடிச்சு போச்சான். அவரோட பொண்ணுகிட்டயும் கேட்டிருக்காரு, பொண்ணுக்கும் ரொம்ப புடிச்சு போச்சான். அதனாலதான் இறங்கி வந்து பேசுறாரு. இங்க பாருப்பா, ரொம்ப பெரிய இடம், ஒரே பொண்ணு, சொத்து பத்து 10 தலைமுறைக்கு தாங்கும். அதையும் தாண்டி நீ அவருக்கு சம்மந்தி ஆயிட்டேனா எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம். ஜெயிச்சிட்டேன்னு வையே, தலைவர்கிட்ட சொல்லி மினிஸ்டர் ஆயிடலாம். உன் குடும்பத்துக்கே அதிகாரமும் பதவியும் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் கொடுக்கும் போது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு, அதுதான்ப்பா இது. நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே. அண்ணே, இது எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. நாளைக்கு நான் ரெடியா இருக்கேண்ணே. மினிஸ்டர் கூட சொல்லுங்க, நான் போய் பாத்துறேன். அன்னைக்கு அவர் பேசினதை வச்சு பார்த்தா எல்லாமே ஓகே ஆன மாதிரி தான் தெரியுது. நானும் உன்னை பத்தியும் உன் பையனை பத்தியும் நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரிண்ணே, சரிண்ணே, சார். அப்புறம் இந்த விஷயத்த வீட்டுல கூட சொல்லாத. எல்லாம் முதல்ல நல்லபடியா நடக்கட்டும். ஏன்னா இது பெரிய இடத்து சமாச்சாரம், என்ன வேணா நடக்கலாம். அதனால அமைச்சர் சைடுல இருந்து கன்ஃபார்ம் ஆனதும் வெளியே சொல்லிப்போம். சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே.